ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பால் ரெசிபி தான். இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஏதாவது மெயினாக வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்க இதை சாப்பிட்டா ரொம்ப சீக்கிரமாகவே வயிறு புண்ணு சரியாயிடும். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ட்ஸ் தான், பட் நிறைய சத்துக்கள் நிறைந்தது. தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெல்லம், அதாவது 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன், அதில் 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன டம்ளர் 1 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஓகே, இப்போ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். செய்முறை. நான் அந்த சின்ன டம்ளர் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதால் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ கொதி வந்துடுச்சு. அதுக்கப்புறமா வெல்லம் அதில் ஆட் பண்ணிடுறேன். கூடவே ஏலக்காய் பொடி இருக்கு இல்லையா, அதுவும் அதோட ஆட் பண்ணிடுறேன். நல்லா சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். தண்ணி அப்படியே அந்த வெல்லம் அப்படியே இழகணும், அவ்வளோதான் அதோட பதம். இப்போ வெல்லம் கொதிச்சுக்கிட்டு இருக்கிற கேப்பில் இன்னும் கொஞ்சம் உருகணும். அந்த கேப்பில் நம்ம தேங்காவை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை மிக்சியில் போட்டு நல்லா அதோட ஜூஸ் எடுத்துக்கலாம். இந்த சின்ன டம்ளர் அளவு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதால் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு மையை அரைச்சிக்கலாம். அதோட ஜூஸ் எடுத்துக்கலாம். இந்த வெல்லம் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அதை வடிகட்டிக்கலாம். அதில் ஏதாவது தூசிலாம் இருந்தால் அதில் வந்துடும். அதுக்காக தான் வடிகட்டிக்கிறோம். இப்போ பாருங்கள், அவ்வளோதாங்க. வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், அதில் கொஞ்சம் டஸ்ட் இருக்குது, அதெல்லாமும் வந்துடுச்சு. அந்த ஏலக்காய் போட்டிருந்தோம் இல்லையா, அதோட சக்கையும் வந்துடுச்சு. ஏன்னா வாயில் ஆம்பிடாமல் இருக்கும், அதை எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், ரெடி. இப்போ அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அதோட 1 டம்ளர் பால் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதையும் அதோட ஆட் பண்ணி நல்லா அரைச்சி அந்த பாலை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த தேங்காவை அடித்து அதோட பாலையும் சேர்த்து அடித்து அதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த இது நம்ம வெல்லம் அந்த ஏலக்காவையும் போட்டு தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். பாருங்கள், இது ஆறிடுச்சு. சூட்டோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் இதை நல்லா ஆற வச்சு இந்த பாலோட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த சுகரே போதுமான அளவு தான். இன்கேஸ் உங்களுக்கு பத்தலை அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் ஜீனி ஆட் பண்ணிக்கிட்டு கொதிக்க வச்சிடலாம். இப்போது இந்த ஆட் பண்ண இதை 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப கொதி வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி பாலும் காய்ச்சினது தான், நம்ம வெள்ளைப்பாகும் காய்ச்சி தான் எடுத்து வச்சுருக்கோம். அதனால் ரொம்ப கொதி வரணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் சேர்ந்தா போதும், அவ்வளோதான். அவ்வளோதாங்க, தேங்காய் பால் ரெடி. இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் ஆப்பம் போட்டிருந்தேன். அதனால் இந்த ஆப்பத்துக்கு தேங்காய் பால் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.